இந்த வீட்டில் ஒரு பொருள் வச்ச இடத்துல இருக்குதா எங்கே தான் போய் தொலையன்னு தெரியல. இங்கே பாரு, எந்த ஒரு கவலையும் இல்லாமல் செவுத்து மேலே காலை வச்சு எப்படி தூங்கின்னு கிடக்கிறா பார். மணி 10 எந்த ஒரு கவலையுமே கிடையாதுமா. இதெல்லாம் என்ன ஜென்மன்னு தெரியல. காலையிலேருந்து புருஷனுக்கு சோத்தை கட்டணும், குழந்தைங்க ஸ்கூலுக்கு அனுப்பணும், அதெல்லாம் எந்த கவலையுமே கிடையாது. வெளியில் மழை பெய்யுதா? இந்த இடி இடிக்கிற சவுண்டு கேட்குது. ஆமாடி, இடிதான் இடிக்குது. யாரு மாமியார் கேள்வியா? இதான் தெரியறதுக்கு காலையில் கத்திரி கிடக்குது. அதுக்கு வேற என்ன வேலை இருக்குது? நம்ம தூங்கலாம். எழுந்துரு. ரேஷன் கடையில் எல்லா பொருளும் போடுறாங்களா பார், போய் வாங்கினா போ. அதான் போன வாரம் தானே எல்லா மளிகை சாமான் கடையில் போய் வாங்கி வந்து கொடுத்தாங்க எங்கள் வீட்டுக்காரு. இப்போ எதுக்கு ரேஷனில் போய் வாங்க சொல்கிறீங்க? அதெல்லாம் வேணாம், அடுத்த மாதம் வாங்கிக்கலாம். சம்பாதிக்கிறவங்க தானே பணம் இருந்தால் தெரியும். 1 கிலோ எண்ணெய் எவ்வளோ, 1 கிலோ பருப்பு எவ்வளோ, 1 கிலோ சர்க்கரை எவ்வளோன்னு உனக்கு விலை தெரிஞ்சால் தானே நீ போய் ரேஷன் கடையில் போய் வாங்குவேன். ரேஷன் கடையில் பாதி விலைக்கு கொடுக்குறாங்க. குடும்பம் நடத்துகிறவங்களுக்கு அறிவு இருக்கும், அங்கே போய் வாங்கி வச்சுக்கலான்னு. உனக்கு எங்கெங்க அறிவு இருக்கும்? ஊர் சுத்தத்துக்கே உனக்கு நேரம் பத்தாது. ஏந்திரியாருமே, போய் வாங்கி வா. ஐயோ, இது தொல்லை காலையில் தாங்க முடியல. போய் தொலைவோம். ஒரு பக்கமாக பட்டு கழுத்தே சுருக்கு பிடிச்சிக்கிச்சு. ஒரே டயர்டாக இருக்குது. காப்பி கீப்பி போட்டு வச்சுக்குதான்னு தெரில. போய் பல்லு வலிக்கிட்டு வந்து காப்பி குடி. அப்படியே குடிச்சா வச்சுக்கோ, வாய் உடச்சிடும் உன்னை. இன்னும் இது இங்கேருந்து போகலையா? 10 மணிக்கு அலாரம் வச்சோம். அது அடிக்கிறதுக்கு முன்னாடியே எழுப்பி பிடிச்சிப்பார். நம்மளாம் எழுந்து வரமாட்டோமா? அதுக்குள்ளே அவசரம். ரேஷன் கடைக்கு போன்னு. சக்கரை வேணுமா, எண்ணெய் வேணுமா? போய் வாங்க வேண்டியது தானே. நம்மளை பார்த்தா தான் எப்படி இலக்காரமாக தெரியும் போல இருக்கு. எழுந்தியா இல்லையா? வரேன். அத்தை, ரேஷனுக்கு போயிட்டு வரேன். வெறும் கையை ஆடின்னு போனா உங்க மாமன் அங்கே கடை வச்சுக்கிறான். காடு பையில ஏமாத்துன்னு போமா. மூஞ்சி அதிகம் பண்ணல. கண்ணாடியில் போய் பாருங்க அத்தை, எவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியும். எருமை இந்தா காடும் பையன் எடுத்துன்னு போ. அங்கே போய் நின்று வாய் பார்த்து நிற்காத. லைனில் முன்ன கிண்ண பூந்த சீக்கிரம் வாங்கி வந்து சேரு. துணி துவச்சி போடணும். துணி இல்லாமல் பாரு, உன் நைட்டு எடுத்து மாட்டின்னு சுற்றி இருக்கேன் நான். என் புடவை வந்து துவச்சி போடு. ஆமாம், நான் லைனில் சந்தில் பூந்தேன்னா வாமா உனக்கு தான் இடம் பிடிச்சி வச்சுக்கிறோம் சொல்லிட்டு அப்படியே சேர்த்துப்பாங்க. கேள்வியெல்லாம் கேட்பாங்க. இங்கே வீட்டில் மட்டும் வாயாடல, அந்த மாதிரி அங்கே போய் வாயாடு. அங்கே எவ்வளோ கூட்டம் இருக்குதோ என்னன்னு தெரியல. அந்த பக்கம் எங்கே போய் நிற்க? இப்படி போ. அத்தை, வெயிலாக இருக்குது, நான் சைக்கிளில் போயிட்டு வந்துடுறேன். ஏண்டி, அது குழந்தையோட சைக்கிள் ரே, எருமை மாடு, நீ எப்படி போவ அதில்? உடச்சி வாயில் படுக்கலான்னு பார்க்குறியா சைக்கிளை? நான் யாருன்னா ஒன்றும் உடஞ்சி போயிடாது சைக்கிள். சொல்கிற பச்சு கேட்டுட்டு கீழே விழுந்து போயிடுமே. நண்டு போகிறது கஷ்டம். ஊர் சுற்றத்துக்கு போக சொன்னால் இன்னைக்கு ஃபுல்லாக சுற்றி கிடப்பா. இங்கே இருக்கிற ரேஷன் கடைக்கு போகணுன்னா கஷ்டமாக இருக்குதா? சைக்கிளில் போகலாம். அந்த சைக்கிளுக்கு எதுனா ஒன்று ஆட்டம், அதுக்கப்புறம் இருக்குது உனக்கு. தண்ணி கொடுத்து நான் போகலான்னு சொல்லி கேட்டால் அந்த மனுஷன் ஒத்துக்கினதுன்னா வரட்டும் இன்னைக்கு அவங்களுக்கு. என்னங்க சத்தம்? ஒன்றும் இல்லை அத்தை, சர்க்கரை பருப்பு எண்ணெய் இது மட்டும் தானே. ஆமாம், அரிசி நல்லா இருந்தால் வாங்கிக்கோ. பச்சரிசியை புழுங்கலரிசி அப்புறமா வாங்கிக்கலாம். அப்படியே கோதுமை போட்டால் கூட வாங்கிக்கோ. அத்தை, இதுக்கெல்லாம் காசு? அந்த பைய உள்ளே போட்டு வச்சுக்கிறேன் பாரு, திறந்து பாரு, இருக்குது. சரி, நான் வரேன். ஆமாக்கா, 2 நாளைக்கு முன்ன கூட பார்த்து அந்த பொண்ணும் பையன் பேசியிருந்தாங்க. இன்னைக்கு என்னடா போய் கல்யாணம் பண்ணிக்கினாங்களாம். அப்படியே அம்மா அப்பாவுக்கு தெரியாம போய் கல்யாணம் பண்ணிக்கிச்சிங்க. ஆமாக்கா, ஆமாம். சே, அந்த அம்மா அப்பாவுக்கும் எவ்வளோ 2 பேரோட அம்மா அப்பாவுக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல. கஷ்டப்பட்டு வளர்த்து நம்ம குழந்தைங்களுக்கு இப்படிலாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் எவ்வளோ ஆசாசியாக இருந்திருப்பாங்க. இந்த பசங்க இந்த மாதிரி பண்ணிடுச்சு. ஆமாக்கா, அந்த பையன் போய் அவங்க வீட்டில் பொண்ணு வீட்டில் பேசியிருக்கான், எனக்கு பொண்ணு தாங்க, உங்கள் பொண்ணை நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பொண்ணோட அப்பா வந்து ஒத்துக்கவே இல்லையா. அந்த பையன் தான் போய் கேட்டிருக்கானே, இவங்கள சம்மதிச்சு நல்லா கல்யாணம் பண்ணிக்கலாம்ல, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க? ஏம்மா, இதுங்களுக்கெல்லாம் மாமியாரெல்லாம் வச்சு எப்படி சமாளிக்குதுங்கன்னு தெரியல. என் மாமியாரை வச்சு நான் படுற அவஸ்தை இருக்குது பற்றியா? எப்படி ஊர் நாயம் பேசி நின்றுக்குதுங்க பேர். நான் நல்லா ரேஷன் கடைக்கு போயிருக்கேன், இதுங்க ஊர் நாயம் பேசி நின்று இருக்குதுங்க. அங்கே வரது யாரு? பெரிய பொண்ணு மாதிரி இருக்கு. ஆமாம், பெரிய பொண்ணு தான். எங்கே கட்ட பையத்துன்னு கிளம்பிட்டா? பெரிய பொண்ணு நில்லு, எங்கே போகிற? ஏக்கா, போகும்போதே எங்கே போகிறேன்னு கேட்குறியா? போகிற வேலை விளங்குமா? ஏன் இந்த மாதிரி பண்ணுற நீ? வயசில் பெரிய பொம்பளை தானே நீ. அடிப்பாவி, எங்கே போகிறேன்னு கேட்க வெண்ணடி கேட்பாங்க. ஜோ, நானே ரேஷன் கடைக்கு போயிருக்கேக்கா. பருப்பு சக்கரை எண்ணெய்லாம் வேணும் சொல்லிக்கோங்க மாமியார். சரி, டக்குன்னு போயிட்டு எடுத்துன்னு வா எல்லாத்தையும். பைய காடு இது காசு எல்லாத்தையும் எடுத்துன்னு வா. நம்ம சைக்கிளில் போயிடலாம். இத்தனை நாளாக வாங்க முன்னா தானே பண்ணிட்டு இருந்தீங்க. யாருன்னா போகும்போது கூட சேர்ந்து ஆடின்னு இருப்பீங்களா? ஏன் உங்களுக்கு தான் ரேஷன் கடை எங்கே இருக்குதுன்னே தெரியாதா? அங்கே என்ன போகிறாங்கன்னு எதுவுமே தெரியாதா? நான் போகும்போது ஆடின்னு இருப்பீங்களா? அவங்க மட்டும் தான் சைக்கிளில் போவாங்களா? உங்கள் வீட்டில் சைக்கிள் இருக்குல்ல, போய் எத்தனை போ. இந்த ஒரு நிமிஷத்தில் வேண்டாம், நான் போய் எல்லாத்தையும் தரேன் பையில. ரொம்ப தான் செலுத்துக்கிறான். ஏக்கா, மணி ஆகுதுக்கா, சீக்கிரம்க்கா போக்கா. அங்கே எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு தெரியல, நீ வேறு வாயை பார்த்து நின்று இருக்க. இல்லை, இந்த சைக்கிளில் டபுள்ஸ் போக முடியுமான்னு பார்த்துனேன். அதெல்லாம் போகா. 1க்கு 4 சக்கரை இருக்குது பாரு, கீழே ஒரு 2 சக்கரை இருக்குது பாரு. என் பொண்ணு கீழே விழாமல் இருக்கிறதுக்காக எங்கள் வீட்டுக்காரரு செட் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த சக்கரை உங்களை தாங்கும், வாங்க. குழந்தை ஓட்ட சைக்கிள் எப்படி உட்கார முடியும்? 1.5 போகுது சைக்கிள்.
அதெல்லாம் ஒன்றும் முடியாது, நல்லா ஸ்ட்ராங்கான சைக்கிள் தான். வா வா சீக்கிரம் கதை பேசினே இருக்காத. வானம் வர மூடு பேர், மழை வரப்போகுது. மழை வந்துச்சுன்னா வாங்கின பொருள் மொத்தம் அஞ்சு போயிடும். இப்போ அப்புறம் என் மாமியார் யார் திட்டுவாங்க? நீ திட்டுவாங்கயா? ஐயோ உன் மாமியார் கிட்ட நான் எப்படி பத்திட்டு வாங்க முடியும்? போலாம் போலாம் போ. நல்லா பிடிச்சி உட்காந்துட்டியா? விழுந்துட்டு எதிர போற? நல்லா தானே பிடிச்சிருக்கேன். அக்கா சைக்கிள் எடுத்து வந்துட்டேன். எங்க நீங்க ஒருத்தரை ஆளக்கானா? போயிட்டாங்க அதுக்குள்ள? ஆமாக்கா போயிட்டாங்க போல இருக்கு. வாங்க நம்ம போலாம். கூடியே சுத்தியும் திரிவாளுங்க. ஆனா ஒரு வேலைன்னு வந்துட்டா தனியா விட்டுட்டு ஓடிடுவாளுங்க. ஏறு சைக்கிள் ஏறு, பின்னாடி உட்காந்து நானு. ஏறுங்கக்கா. சைக்கிள் ஓட்ட தெரியும்ல? தெரியும் ஏறுங்க. ஒரு சைக்கிள் எடுக்கிறதுக்கு வீட்டுக்கு போனா 1.5 மணி நேரம். அங்க எல்லாமே காலி ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ காலி ஆகட்டும், அதுக்கப்புறம் இருக்குது உனக்கு. முன்னாடியே போயிட்டாளுங்க, மொத்தத்தையும் வாங்கிட்டு இருப்பாளுங்க. நம்மளுக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியல. எல்லாத்துக்கும் இவ தான் காரணம். ஏக்கா எல்லாருக்கும் 1 கிலோ தானக்கா போடுவாங்க, மூட்டை மூட்டை வச்சுக்கு கொடுத்துருவாங்க முன்னாடி போனா. ஆமா இதெல்லாம் நல்லா வக்கனையா பேசு. சீக்கிரமா வராத சைக்கிள் எத்தனை. இக்கா எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்க ரேஷன் கடையில்? இவங்களாம் நைட்டாக தூங்கவே மாட்டாங்களா? நைட்டே இங்கே வந்து இடம் பிடிச்சாங்களா என்ன? இவ்வளோ கூட்டம் இருக்குது காலையிலையா? ரேஷன் கடை நல்ல கூட்டம் தாண்டி இருக்கு. என்ன பண்றது? நான் இன்னும் தான் போய் வாங்கணும் போல, வெயிலே வந்துச்சு. அக்கா முன்னாடி போய் அரிசி நல்லா இருக்கான்னு கையில கொஞ்சம் எடுத்து பாருங்க. பார்த்துட்டு நீங்க அப்படியே நில்லுங்க, அப்படியே நம்ம ஒரு லைன் ரெடி பண்ணிடலாம். நம்ம சீக்கிரம் வாங்கி வந்துடலாம். இந்த லைன் எல்லாம் நிற்க முடியாது நம்மளால. போய் அரிசி எடுத்து போய். ஏண்டி திட்டு போறாங்க லைன் நினைக்கிறவங்க? நான் போலப்பா, நீங்க வேணா போங்க. அக்கா என் பையன் கொடுங்க என்கிட்ட. இவ ஒருத்தி கரண்டி கிட்ட போனோன்னே. அக்கா லைன் நவுது, சீக்கிரமா வாங்க வாங்க பின்னாடி போகலாம். இவளுங்க பின்னாடி நின்று நம்ம எப்போ வாங்கினே எப்போ போகிறோம் தெரியலையே வீட்டுக்கு. என்ன போடுறாங்க பாரு, பெரிய பண்ண பாரு, பேனெல்லாம் போடுறாங்கன்னு பாரு. ஏக்கா அந்த போர்டில் எழுதி வச்சுக்கிறாங்க தாக் பீஸில் பச்சரிசி, பாமாயில், சர்க்கரை, தோரம்பருப்பு, புழுங்கலரிசி போடலையா? இதுதானக்கா? வேற எதாவது வாங்க போறியா? கோதுமையும் போடுறாங்களாம். எவ்வா கோதுமை போட்டு எவ்வளோ நாள் ஆகுது? சப்பாத்தி செய்யணும் வீட்டில். எனக்கு வாங்கி போயிட்டு அரைச்சி சப்பாத்தி செஞ்சிட வேண்டியதுதான். ஏமா பையன் நல்லா பிடிங்கம்மா. போடுங்க. பின்னாடி என்னம்மா இது தனியா இன்னொரு லைனு? 2 லைன்லாம் கிடையாது, ஒரே லைன் தான். எல்லாம் ஒண்ணா நில்லுங்க. லைனில் நிற்கிறவங்களே சும்மா இருக்கிறாங்க. இவரையே இந்த கத்துறாரு. பெரிய பொண்ணு வா, நம்ம லைன்ல பண்ணிக்கலாம். அக்கா நீங்கள் வேறு சும்மா இருங்கக்கா. லைனில் போய் நிற்க முடியாது பாரு, எவ்வளோ லைன் நிற்கிது. இப்படியே நில்லுங்க, நம்ம பின்னாடி வந்து நிற்கிறோம் எல்லாரும். வாங்கிட்டீங்களாம்மா? தள்ளுங்கம்மா, வழி விடுங்கம்மா. இந்தாங்கண்ணே சர்க்கரை, பாமாயில், அப்புறம் என்னது வேற? அம்மா என்ன வேணும் சொல்லுமா, இங்கே தான் வந்து யோசிச்சுன்னு இருப்பேன் நீ. பருப்பு, அப்புறம் பச்சரிசி, அப்புறம் கோதுமை. அவ்வளோதான், அது மட்டும் கொடுங்க. ஏம்மா எங்க இருந்து தான் வருதுங்கன்னு தெரியல. பெரிய பொண்ணு அப்படியே 2 கல்லுப்பு வாங்கிக்கோ. எங்கள் மாமியார் அதை சொல்லலையாக்கா? வாங்கிக்கோ, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. வாங்கிக்கோ. சரி நான் பில்லில் 2 கல்லுப்பு போட்டுக்குங்க. கயிறாக வைங்க. என்னம்மா அங்கே ஒரே சத்தம்? அவங்க லைன்லயே வரல, சந்தில பூந்து வராங்க. அவங்களுக்கு பில்லு போட்டு தரீங்க? ஏம்மா உங்களை லைனில் தானே வசனேன், ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? ஏன்னா நாங்கள் லைனில் தானே வரேன், அவங்க தான் இன்னொரு லைன் போட்டு வந்துருக்காங்க. சீக்கிரம் போடுங்க, எங்களுக்கு டைம் ஆச்சு. வீட்டில் குழந்தை வேறு அழுதுன்னு இருக்கு. கை குழந்தைய விட்டுட்டு வந்திருக்கோம். அம்மா சத்தம் போடாதீங்கம்மா, குழந்தைய விட்டு வந்துருக்காங்கம்மா. வாங்கி போட்டு விடுங்கம்மா. ஆமா நம்ம சொன்னா இவரு விடுவார? கை குழந்தை எப்படி போய் சொல்ற பத்தியா? நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியல. நமக்கு பெரிய பெரிய குழந்தைங்க இருக்குது, ஏதாவது வச்சு தள்ளுவோம். நான் எங்க மாமியார் ரொம்ப முடியாம இருக்கு, நான் போய் தான் காப்பாற்றணும், இல்லை ஊசிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி நான் வாங்கிடுவேன். நீ கவலைப்படாத. நான் ஏன் கவலைப்பட போறேன்? அதான் நீ ஏன் கவலைப்பட போற? நம்முடைய ஒரு வழியாக பொருள்லாம் வாங்கியாச்சு. வாங்க போகலாம். முதல் வெயில் காயும் போது இந்த கோதுமை கழுவி நல்லா காய வச்சிடணும். காய வச்சு செங்கலமா அரைச்சிட்டு வச்சுக்க. சப்பாத்தி ஆளுக்கு 4 நாள் சப்பாத்தி சொல்லி சாப்பிட வேண்டியதுதான். நீங்கே பேசுறதா வச்சுக்க, வெயிலில் போயிட வீட்டுக்கு வா. கோதுமையில போண்டா இனிப்பு போண்டா செஞ்சு சாப்பிடணும். மாங்க சைக்கிள் குறைச்சி இது வரை மெச்சின்னு போனோமா?